நேற்று நம்ம சிஎஸ்கே அணியை லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணியை வீழ்த்துறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம எம்எஸ் தோனி, சிவம் துபே இரண்டு பேருமே சேர்ந்து கடைசி நேரத்தில் 27 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 57 ரன் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த மேட்ச்லயே சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு மொமெண்டம் தான் ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இப்படி இருக்க 11 பந்துக்கு 26 ரன் அடிச்சு கொடுத்திருந்த நம்ம எம்எஸ் தோனி அதே போல விக்கெட் கீப்பிங்ல கேட்ச், ரன் அவுட், ஒரு ஸ்டம்பிங், ஓவராலா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்ததால தோனி அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருந்தது. அப்படியே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் பேசின தோனி இந்த மேட்ச்ல சற்றே யாரும் எதிர்பார்க்காத விதமா ரவீந்திர ஜடேஜா அவரை 4th பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டிருந்தாரு தோனி. அதுக்கு பின்னாடி இருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு சத்தியமா யாருக்குமே புரியல. ஏன்னா ஜடேஜா அவரை பொறுத்த வரைக்கும் 11 பந்துக்கு 7 ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு. ஒரு 4 கூட அடிக்கல. ஓவராலா மோசமான பேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே ஜடேஜா அவரை 4th பேட்டிங் இறக்குனது தான் சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தோனி அவர்கள் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சிஎஸ்கே அணியின் வெற்றி எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ இதில் 167 வெற்றியின் டார்கெட் அப்படிங்கிறது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா லக்னோ கிரவுண்டு ஒரு ஸ்லோவரான பிச், ரன் எடுக்கிறது நிச்சயமாக கொஞ்சம் சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே பேட்டிங் மேலே இருந்த நம்பிக்கையால தான் டாஸ் ஜெயிச்சும் ரன்னை சேசிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் 167 ஓரளவுக்கு எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான். ஆனாலுமே நிச்சயமா மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்பாக போகும் அப்படின்னு முன்கூட்டியே என்னால் கணிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால டெப்த் ஓவர்களை நிச்சயமா நான் இறங்கி பேட்டிங் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு முன்கூட்டியே நான் யோசிச்சதால இதுக்கு முந்தைய ஆட்டங்களில் இதே மாதிரி கடைசி நேரத்தில் ரன் சேசிங் அப்போ நான் பேட்டிங்க்கு வர்றப்ப எனக்கு ஆஃப்டன் பார்ட்னராக ஜடேஜா களத்தில் இருந்தார். ஸோ ஜடேஜா அவரை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் என்னால் நினச்ச ஒரு சில திட்டங்களை செயல்படுத்த முடியலை. அதனால தான் இதுக்கு முன்னாடி நாங்கள் ரன் சேசிங்கில் ஈடுபட்டு இருந்தப்ப, நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறப்ப, ஜடேஜா ஆஃப்டன் பேட்ஸ்மேனாக இருந்தப்ப என்னால் சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வைக்க முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். அதனால தான் சிவம் துபே அவர் இறங்க வேண்டிய இடத்துல ஜடேஜா அவரை இறக்கிவிட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோரை பண்ண சொல்லி சீக்கிரமாகவே போய் விளையாடு அப்படின்னு அனுப்பி வச்சேன். ஸோ நான் எதிர்பார்த்தது போலவே ஜடேஜா அவர் முன்னாடி போனார். ஆனால் பெருசாக எந்த ஒரு ஸ்கோரும் அடிக்க முடியல. அதே போல் ஜடேஜா பொசிஷனில் சிவம் துபே அவர் இறங்கினார். இந்த திட்டம் நான் எதிர்பார்த்தது போலவே நல்லாவே செயல்பட்டுச்சு. ஏன்னா நான் பேட்டிங்க்கு வர்றப்ப எனக்கு எதிர் பேட்ஸ்மேனாக சிவம் துபே இருந்தார். அவரை வச்சு நான் நினைச்ச ஒரு சில விஷயங்கள் தெளிவாக நான் நினைச்சது போலவே என்னால் செயல்படுத்த முடிஞ்சுது. ஆனாலுமே ஒரு சில டாட் பால்கள் சிவம் துபே விளையாண்டாலும் கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது, நான் சொல்கிற நேரங்களில் பிக் ஷாட் சிவம் துபே அவர் அடிச்சது, இப்படி எல்லாமே பக்காவாக நான் நினச்சது மாதிரியே சிவம் துபே அவரை வச்சு மேட்ச்சில் என்னால் நகர்த்தி கொண்டு போக முடிஞ்சுது. ஆனால் இதுக்கு முந்தைய ஆட்டங்களில் ஜடேஜா அவரை வச்சுக்கிட்டு என்னால் அதை செய்ய முடியல. சிஎஸ்கே அந்த ஆட்டங்களில் தோல்வி அடைகிறதுக்கு அந்த திட்டம் தோல்வியும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இன்னைக்கு அந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்தாமல் அந்த இடத்துல சிவம் துபே அவரை வச்சு மேட்சை நகர்த்தி கொண்டு போனோம். நினச்சது கரெக்டாக நடந்துச்சு, மேட்சும் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் ஜடேஜா அவர் 4வது பேட்ஸ்மேனாக இறங்குறதுக்கு முக்கியமான காரணம். இந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த ஆட்டங்களை இதே மாதிரி கூட செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோனி அவர்கள் ஜடேஜா 4th பேட்டிங் இறங்கின காரணத்தை சொல்லியிருக்காரு.